Hello friends, welcome to Creativeaariworks. இது ஒரு கஸ்டமரோட பிரைடல் ஒர்க் ப்ளவுஸு. ஸோ ஒர்க் நல்லா அழகாக இருக்கணும், கிராண்ட் டிசைனாக தெரியணும், நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது சில்வர் கலர் ப்ளவுஸுங்கிறனால வேறு எந்த கலரும் யூஸ் பண்ண முடியாது. 2 லைன் சரி போட்டுட்டு ஒரு லைன் சுகர் பீடு, 4mm சைஸ் பீடு, ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டேன். ஸோ சாரீ கலருக்கு மேட்ச் பண்ணி கொஞ்சம் க்ரீன் கலர் சாரியில் லைட்டாக போகிறனால க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீடு நல்லா வளைவாக கொடுத்துட்டேன். ஸோ அந்த சுகர் பீடு அந்த ஸ்டோனை சுற்றி வர மாதிரி பண்ணிவிட்டு அந்த கேப்பில் ஃபுல்லாக ஒயிட் கலரில் நம்ம இந்த பேர்ல் பீட் மாதிரி வச்சாச்சு. அதை சுற்றி சுகர் பீடு அப்புறம் 4mm சைஸ் பீடு எண்டில் கொடுத்துருக்கேன். க்ரீன் கலரில் ஐ டைப் ஸ்டோன் எடுத்து அங்கங்கே புட்டா மாதிரி ஒட்டி அதுக்கும் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இதுதான் இதோட நெக்லைன் டிசைனு. ஸோ கிராண்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஹேண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டரில் இருக்க மோட்டிவ் தான் முக்கியம். ஸோ பார்டர் சின்னது பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க மோட்டிவ் நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கேன். மண்டாலா நல்லா பெருசாக போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பீடு வச்சுட்டு சுகர் பீடு, ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் பெரிய சைஸ் பீடு, திரும்ப ஒரு சுகர் பீடு அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்லைனில் போட்டிருக்க மாதிரி அதே மாதிரி பேர்ல் பீடை சுற்றி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து ஸ்டோன் ஒட்டி அதையும் சுற்றி சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கு வெளியே கடைசியில் சுகர் பீட், பெரிய பீட், சுகர் பீடு கொடுத்து அந்த மண்டாலாவை முடிச்சிருக்கேன். ஸோ அதோட அவுட்டர் லைனில் எப்படி இருக்கணும்னா நம்ம புட்டாவில் போட்டிருக்க அதே ஸ்டோன்ஸை அதில் ஒரு குட்டி குட்டி கேப்போடு ஒட்டியிருக்கேன். ஸோ பார்க்க நல்லா சன் மாதிரி தெரியுங்கிறதுக்காக அதுக்கு அவுட்லைன் சரியில் கொடுத்துட்டு கார்னரில் ஒரு சின்ன சைஸ் பேர்ல் பீடு ஒட்டி காட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். புட்டா ஆல் ஓவர் த ப்ளவுஸ் எல்லா இடத்துலையும் அதே புட்டா தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.